அருணகிரி யோகீஸ்வரரை குருவாக வந்து என்ன அவர் இருக்கிற அந்த டைம் ஜோனுக்குள்ள, அவர் இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு, அவர் இருக்கின்ற அந்த உலகத்திற்கு, அதை கைலாசம்னு சொல்லலாம், சிவலோகம்னு சொல்லலாம், மகா கைலாசம்னு சொல்லலாம், அழைத்து சென்று ஒரு காவி வஸ்திரத்தை அளித்து மீண்டும் அழைத்து வந்தார். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். அந்த காவி வஸ்திரம் இன்னமும் இந்த ஸ்தூல உலகத்திலே என்னிடம் இருக்கின்றது. அந்த வஸ்திரம் என்ன மெட்டீரியலான உருவானது அப்படின்னு அந்த வஸ்திரத்தோட ஒரு துளிய கட் பண்ணி இதுவரைக்கும் 400 இந்த ஃபேப்ரிக் ரிசர்ச் பண்ற இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். உலகம் முழுக்க அனுப்பி ரிசர்ச் பண்ணோம். ஒரு இன்ஸ்டிடியூட் கூட இது இந்த பிளானட் எர்த்ல அவைலபிளா இருக்கிற எந்த ஃபேப்ரிக்கும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. எந்த இன்ஸ்டிடியூட்டாலையும் இந்த ஃபேப்ரிக் ஃபீல்டில் ரிசர்ச் பண்றவங்க மான்செஸ்டர்லாம் அனுப்பிச்சிட்டேன் அதோட சாம்பிள, அத்துணை பேரும் இல்ல இந்த ஃபேப்ரிக் என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு பிளானட் எர்த்ல அவைலபிளா இருக்கிற எந்த ஃபேப்ரிக்கும் இந்த ஃபேப்ரிக் இல்லை, இந்த மெட்டீரியல் இல்லை, அவ்வளவுதான் உங்களால சொல்ல முடியுது. தியாகராஜர் ஸ்வர்க்கத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிற ஆப்த பிரமாணத்திற்கு அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு அளித்த இந்த காவி உடை, அந்த காவி உடையை நாங்கள் பல அறிவியல் ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துட்டோம். இந்த அறிவியல் ஆராய்ச்சியே சாட்சி பிரமாணம்.